ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ பிகாஸ் ரம்யா நம்ம கூட இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வெல்னஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண போறோம். எங்களோட வெல்னஸ் ஜேர்னி, எங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி அதெல்லாம் தான். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாய் ரம்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய் கௌசல்யா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரம்யாவோட ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் ஜேர்னி பத்தி கேட்டோம் அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவங்க வந்து ரைட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு நல்ல ஒரு ஹெவி வெயிட் கெயின் ஆயிடுச்சு அவங்களுக்கு த்ரூ அவுட் பிரெக்னன்சி. அண்ட் அவங்க குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது அவங்களோட வெயிட்டை கேரி பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ ஷி ஃபெல்ட் மென்டலி வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராப்பர் வெல்னஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஜேர்னியை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்ப ட்ரை பண்ணும்போது வந்து ரொம்ப சூப்பரா வந்து அந்த ஒரு ஜேர்னியை அவங்க பண்ணாங்க. ஸோ அதை இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ எஸ் ரம்யா, டெல் அஸ் அபவுட் த ஃபிட்னஸ் ஜேர்னி. ஓகே, தேங்க்யூ கௌசல்யா. ஸோ என்னோட ஜேர்னி வந்து நான் பிரெக்னன்சில ஒரு ஓவர் வெயிட் போட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் பிஃபோர் பிரெக்னன்சியே வந்து நான் ஆல்மோஸ்ட் 70 kgs இருந்தேன். என்னோட பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன போது ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் 71 kgs. ஸோ அங்க இருந்து ஐ ஹேட் புட் ஆல்மோஸ்ட் 15 kgs. ஸோ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட இது. பட் என்ன அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு லூஸ் வெயிட். பட் எப்படி கொஞ்சம் ஒரு அன்ஸ்டேபிளாவே இருந்தது பிஃபோர் தட். அது ஒரு கொஞ்சம் இறங்கும், அப்புறம் திருப்பி ஏறும், இறங்கும் திருப்பி ஏறாது. பட் நான் ரொம்ப கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் அப்படின்னு ஒண்ணு போட கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒண்ணு வேணும்ல, ஒரு பயங்கர ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட் எனக்கு எப்ப இருந்தது அப்படின்னா, நான் என் பேபியை தனியாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்கும் போது எனக்கு அட் அ பாயிண்ட் ரொம்ப பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஐ தாட் ஓகே, நம்ம வந்து ஆன்டிநேட்டல் டைம்ல ஸ்ட்ரென்தனிங்கான எக்ஸசைசஸ் எல்லாம் அப்ப நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஏன் நம்ம போஸ்ட் நேட்டல் நம்ம பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? நம்ம பிசிக்கலி வந்து நல்லா ஸ்டேபிளா, நல்லா ஃபிட்டா இருந்தா, ஹெல்தியா இருந்தா தான் நம்மளால நம்ம குழந்தைய பாத்துக்க முடியும், நம்ம ஃபேமிலி பாத்துக்க முடியும். சோ அங்க டெஃபினட்டா ஐ எம் ஃபெயிலிங் அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் தோணுச்சு. சோ அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு இதுக்காகவாவது நம்ம பாத்துக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாவது இந்த பிகாஸ் அந்த பேக் பெயின் ரொம்ப சிவியர் ஆனதுனால அப்போதான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. விச் வாஸ் ஆல்மோஸ்ட் 7 to 8 months போஸ்ட் பார்ட்டம். அப்போ என்னோட ஸ்டார்டிங் கேஜி வந்து ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் 78.5 kg இருந்தேன் நான் ஆல்மோஸ்ட். ஸோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல வந்துட்டு ஒரு நியூட்ரிஷன், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது டெய்லி, அண்ட் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணினேன். பட் இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எக்ஸசைசஸ் எல்லாம் நான் பண்ணேன். பட் என்னோட வே ஆஃப் இது அப்ரோச் எப்படி இருந்தது அப்படின்னா, 70% நியூட்ரிஷன், 30% எக்ஸசைஸ், அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் இது பண்ணினேன். ரொம்ப ஐ டிட் நாட் இது பண்ணல. பட் அகெயின் அதுலயுமே எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி எனக்கு கிராஜுவலி நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அண்ட் இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, வெயிட் எல்லாம் நல்லா லூஸ் பண்ணினேன். வெயிட் வந்து டெஃபினட்டா லூஸ் பண்ணினேன். ஐ ஃபெல்ட் ஸ்ட்ராங். நல்லா வந்து ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாம் எனக்கு இதாச்சு, நல்லா ஸ்டெமினா இம்ப்ரூவ் ஆச்சு, எல்லாமே ஃபைன். பட் அதை நான் சரியா பண்ணேனா அந்த எக்ஸசைசஸ் அப்படின்னு கேட்டா எனக்கு அது தெரியாது. பிகாஸ் அது பிஃபோர் ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி நான் ஐ டுக். அண்ட் அதுல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இது வந்து டயாஸ்டசிஸ் ரெக்டே அப்படின்னு போஸ்ட் நேட்டல் இது. சோ அதை வந்துட்டு நான் சரியா அசஸ் பண்ணேனா இல்லையான்னு தெரியாம அசஸ் பண்ணி நமக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு ஐ டிட் எக்ஸசைசஸ் எல்லாம். பட் நான் ஆஃப்டர் விச் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி இதெல்லாம் முடிஞ்சு அப்புறமா இதுக்காக நம்ம வந்துட்டு இந்த ஆன்டிநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் ஃபிட்னஸ் எஜுகேட்டர் கோர்ஸ் எல்லாம் பண்ணி ஓகே இன்னமும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணலாம். அப்போதான் வந்துட்டு இந்த டிஆர்னா என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, என்னென்ன மாதிரி மாடிஃபிகேஷன் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் அண்ட் இப்போ வந்து அந்த ஒரு பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங், அந்த டிஆர் இதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட அந்த ஒரு 1 yearல அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 58 kgல இருந்து சாரி ஒரு 78.5 kgல இருந்து ஐ கேம் டு 58 kg. ஸோ இது வந்து 1 year 2 months த்ரூ அவுட் இந்த ஒரு ஜேர்னி வந்து டெஃபினட்டா இருந்தது. பட் இந்த 1 year 2 monthsல நான் எவ்ரிடே கன்சிஸ்டன்டா பண்ணேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தேர் வேர் டேஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தது, கொஞ்சம் சீட் டேஸ், கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த நியூட்ரிஷனை மிஸ் பண்ணினது, இதெல்லாம் டெஃபினட்டா இருந்தது. பட் ஐ கெப்ட் கம்மிங் பேக் கன்சிஸ்டன்டா. திரும்ப 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 என்னதான் இதுவா இருந்தாலும் நம்ம நியூட்ரிஷன், நம்ம பாடிக்கு தேவையான ஒரு ரெஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி ஐ கேம் பேக். அண்ட் இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 1 year 2 monthsல ஐ லாஸ்ட் திஸ்
20 kgs. இப்போ வந்து ஐ எம் ட்ரைங் டு மெயின்டைன் தட். அண்ட் இப்போ இன்னும் வந்து அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து ப்ராப்பரான ஒரு சேனல்ல அந்த ஒரு வெல்னஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபிட்னஸ்னு எனக்கு வந்துட்டு இப்பதான் ஒரு லாஸ்ட் 6 months முன்னாடி தான் வந்துட்டு கேம் டு நோ. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபிட்னஸ்ங்கிறதுனால இப்போ ஓவரால் வெல்னஸ் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதையில போயிட்டு. சூப்பர் ரம்யா, பயங்கர இன்ஸ்பைரிங். ஆக்சுவலி நான் அந்த போட்டோ பார்த்தோன்னே வாஸ் லைக் வாவ் அப்படின்னு. எத்தனை பேர் அந்த வாவ் உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரியல, பட் அவங்க அதுக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க, எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருந்தாங்க அப்படிங்கறத அவங்க ஷேர் பண்ணாங்க. சோ என்னோட ஜேர்னில என்ன அப்படின்னா, ரைட் ஆஃப்டர் பிரெக்னன்சி நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ யோகா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு ப்ராப்பர் வெல்னஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரொட்டீன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து எனக்கு பை அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் நானும் ரம்யாவும் வந்து ஆன்டிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் ஃபிட்னஸ் கிளாஸஸ் ட்ரெயினரா ஆகணும், எஜுகேட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங்க்கு போனோம். அப்போ வந்து வி மெட் டாக்டர் கவிதா. சோ அவங்க வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட், விமன் வெல்னஸ் பிசியோதெரபிஸ்ட். சோ அவங்க வந்து ஓபி கைனக் ஸ்பெஷலிஸ்ட். சோ அப்போ எங்களுக்கு வந்து இந்த டயாஸ்டசிஸ் ரெக்டைனா என்ன, எப்படி ஒரு ப்ராப்பர் போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் கரெக்டா கொடுத்துட்டாங்க. சோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐ வாஸ் ஓகே, நல்ல ஒரு கரெக்டா பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங், அப்புறம் வந்து இந்த டயாஸ்டசிஸ் ரெக்டை, இதுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபைடு எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ நானும் ரம்யா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு 28 days எங்களுக்கு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டோம். நாங்க வந்து நாட் ஜஸ்ட் பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், நியூட்ரிஷன், இது எல்லாத்தையும் ஓவராலா பண்ணலாம். வெயிட் லாஸை பத்தி யோசிக்க வேண்டாம், நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். யூ நோ வாட், பை மேஜிக் எங்க 2 பேருக்கும் வந்து we lost about 2 kgs. 2 கிலோ அளவுக்கு கம்மியானுச்சு. அது எப்படின்னு தெரியல. கிளீன் ஈட்டிங், நல்ல ஒரு எக்ஸசைஸ் ரெஜிம், ஒரு நல்ல ஒரு மென்டல் வெல்னஸ், இப்படிதான் நாங்க கடைபிடிச்சோம். ரொம்ப சூப்பரா அது வந்து இதானுச்சு. சோ டயாஸ்டசிஸ் ரெக்டை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை வந்து ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அது பேசுறோம். சோ இது என்ன அப்படின்னா, ஒரு அப்டமினல் கேப். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களோட அந்த வயிறு பகுதியில இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் விரிவடைஞ்ச மாதிரி இருக்கலாம். சோ அது சேராம அது இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தெரியாத எக்ஸசைஸ் தப்பா பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதை நம்ம ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கைடன்ஸ் எடுத்துட்டு எக்ஸசைசஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதுக்கு ஒரு ஸ்டெப்பா தான் வந்து வாமிடாக்ஸ் வெல்னஸ் ஹப் நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம். சரி, நம்ம மதர்ஸ்க்கு வந்து சும்மா ஒரு யூடியூப்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதோ, இல்ல வந்து சும்மா ஏதோ ஒரு வீடியோ போடுறதோ will not be of much use. அதனால உங்களை வந்து ஒரு ஆன்லைன் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம், அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் ரம்யாவும் பிளான் பண்ணோம். சோ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டாக்டர் கவிதா வெங்கடேஷன், நம்ம பிசியோதெரபிஸ்ட், எங்களோட ஓன் மென்டர், அவங்க கிட்ட தான் நாங்க வந்து இந்த எஜுகேஷனை கத்துக்கிட்டோம். சோ அவங்கள வந்து உங்களுக்காக ஒரு செஷனுக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே மாமிடாக்ஸ் வெல்னஸ் ஹப் வந்து ஒரு மாமி வெல்னஸ் செஷனை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சோ அங்க வந்து ஃபிட்னஸ் கிளாஸஸ், இந்த யோகா, அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி என்னெல்லாம் பண்ணணுமோ இது எல்லாத்தோட இதுவும் வந்து அந்த செஷன்ல கவர் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ரெகுலர்லி நம்ம வெல்னஸ் ஹப்ல வந்து செஷன்ஸும் வந்துட்டே இருக்க போகுது, மந்த்லி ஒன்ஸ் ஆர் அப்பப்போ ரெகுலர்லி வந்துட்டே இருக்க போகுது. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் ஸ்டோரிஸ்ல ரெகுலர்லி போட்டுட்டு இருக்கோம். அது தவிர இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுலயுமே நாங்க போட்டுட்டு இருக்கோம். ஸோ நாங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, டேக் ப்ராப்பர் சப்போர்ட். ஒரு கரெக்டான ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்க கைடன்ஸ் எடுத்து நீங்க ஒரு இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீபவுண்டிங் எஃபெக்ட்ஸ் வராது. சும்மா கிராஷ் இதுல வந்து சும்மா பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ரம்யா, கேன் யூ ப்ளீஸ் டெல், இதுல யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டக்ட் பண்றவங்க யாரெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்? இதுல வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், அதாவது ரைட் ஃப்ரம் ஒரு 3 months போஸ்ட்மார்ட்டம் அதுல இருந்தே வந்துட்டு நீங்க அட்டென்ட் பண்ணலாம். பட் இஃப் அட் ஆல் என் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நான் இது பண்றேன் அப்படின்னா 6 months அந்த மாதிரில இருந்து அட்டென்ட் பண்ணலாம். பட் ஜென்ரலி ஒரு 6 weeksல இருந்து எக்ஸசைஸ் ரெஜிம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஈவன் சி செக்ஷனா இருந்தாலும் 6 weeksல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இங்க யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், என்னென்ன மாதிரியான ஒரு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதும் நாங்க வந்துட்டு சொல்லிடுவோம். அண்ட் நாட் ஜஸ்ட் எக்ஸசைசஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கு, அதுக்கு வந்து எந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுக்கணும், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், ஸோ இது எல்லாமே ஒரு பேக்கேஜா, ஒரு வெல்னஸ் பேக்கேஜா இது பண்ணலாம். எப்போ நீங்க போஸ்ட்மார்ட்டம்ல 2 years 3 years பேபி இருக்கு, 4 years பேபி இருக்கு, ஏன்னா எனக்கு இன்னமும் அந்த மம்மி டம்மி இருக்கு அப்படிங்க, தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ரைட் ஃப்ரம் 6 weeks போஸ்ட்மார்ட்டம்ல இருந்து நீங்க எந்த ஒரு பீரியட்னாலும் தாராளமா அட்டென்ட் பண்ணலாம்.
தேங்க்யூ சோ மச். அண்ட் ஆல்சோ இது நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட்னால இந்த செஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்டட் செஷன்ஸா கூட உங்களுக்கு கொடுப்போம். ஸோ வென் யூ பார்ட்டிசிபேட், ஸோ இதுக்காக நீங்க பண்ணணும் போது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எங்களோட அடுத்த ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஆர் வெல்னஸ், உங்க மதர்ஸ் வெல்னஸ்க்காக பண்ற ஒரு முதல் படின்னு நினைக்கிறோம். ஸோ ஆஸ் அ எண்ட் நோட், ரம்யா, நம்ம மதர்ஸ்க்கான வெல்னஸ் பத்தி நீங்க என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? யா, வெல்னஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் பிசிக்கல் அந்த ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ ஜென்ரலா ஒரு அம்மா நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அம்மாவானதுக்கு அப்புறம் அந்த தொப்பை இருக்கா, அந்த தொப்பை எப்படி கம்மி பண்றது, அதை மட்டும் தான் நம்ம பாக்குறோமே தவிர அந்த தொப்பையை தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்கு. நம்ம பெல்விக் ஃப்ளோர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குங்கிற ஒரு அவேர்னஸே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடையாது. அந்த அவேர்னஸ் முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். நம்மளோட ஓவரால் வெல்னஸ், நம்மளோட வந்துட்டு பிசிக்கல் இதுன்னு இல்லாம ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு நியூட்ரிஷன், நாம வந்து ஒரு எமோஷனலி நல்ல ஸ்ட்ராங்கா, ஒரு நல்ல ஒரு செக்ஷுவல் ஹெல்த் இருக்கிற மாதிரி எல்லாமே கவுண்ட்ஸ் டு வெல்னஸ். அப்படிங்கிறதுனால டாப் டு பாட்டம் நம்மளோட பாடி நரிஷ் பண்றதுக்கு நம்ம அந்த ஓவரால் வெல்னஸ் பேக்கேஜ் டெஃபினட்டா எடுத்துக்கலாம். நம்ம பெல்விக் ஃப்ளோரை ஸ்ட்ராங் பண்ணலாம். நம்ம டம்மி மட்டும் லூஸ் பண்ணாம நம்மளோட வந்துட்டு எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடியும் நல்ல ஹெல்தியா இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு ஸ்டெப், அதுவும் இது வந்து இன்டர்நேஷனல் யோகா டே அதுவும் அது வந்து வருது. அப்படிங்கிறதுனால நம்மளோட எப்பவுமே நம்மளோட வெல்னஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் வெல்னஸ் பேக்கேஜ். ஸோ கண்டிப்பா உங்களை எல்லாம் மீட் பண்றதுல வந்துட்டு நாங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கோம். எவ்ரி நவ் அண்ட் தென் இதை வந்துட்டு நாங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். நேர்ல இன்னும் இன்ஃபேக்ட் எங்களுக்கு உங்களோட மீட் பண்ணி இன்டராக்ட் பண்ணி பண்ணணுங்கிறது ரொம்ப ஆர்வம். அதுக்கான சந்தர்ப்பத்துக்காக சீக்கிரமே காத்துட்டு இருக்கோம். Thank you so much, Ramya. So thank you so much for sharing your wellness journey and inspiring நிறைய mothers inspire பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சீக்கிரம் உங்களை எல்லாம் நாங்க பாக்குறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், மெயின்லி இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோல உங்களை நான் சீக்கிரம் பாக்குறேன். நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.